வந்து அந்தந்த பூத்துறாண்ட கொடுத்துடணும். யாரை பூத்துறாண்ட போட்டுருக்கோ பாகிஸ்தான் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஜெராக்ஸ் எடுத்து தலைவர் ஈஸியாக முடியும். தேர்தல் நம்முடைய பணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குனு 225 பூத்து இருக்கா சிவாஜியில் 225 பூத் கம்பெனியுடைய நிர்வாகிகளை கூட்டு பேச போகிறோம். கொடுக்குறது வாங்குறது எடுக்கிறது. அதே சமயத்தில் இளைஞர்களே வந்து இந்த இடத்துல பூச்சாளராக இருக்க போறீங்கன்னா அவர் வந்து ஒரு வயது குறைஞ்ச வயசுக்காரர் இருந்தாருன்னா சரி ஒரு ஐக்கிய இருந்துச்சுன்னா அதை போட்டு கிளைச்சாலை போடக்கூடாதுன்னு நாங்கள் பெருமிஷன் வாங்கிட்டோம். அதே சமயத்தில் 70 வயசு தலைவராக நானே இருக்கேன், நான் தான் பூத்து வச்சாலும் இருக்குன்னு நீ போடவே போடாங்க. அவர் கிளைச்சாலை சேர்த்து வேலை போடணும். சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் 70 வயசு ஆனதுக்கு வந்து பையனை கூட போட ஒத்துக்க மாட்டாங்க, மகனை கூட போட ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் இருக்கிறாங்க வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்குள்ள பார்த்து வெளியே வர மாட்டாங்க. நீ கட்சியில் முக்கிய தரையா, நீ தலைவரால் தாழ்தான் அம்மாவால் தாழ்தான் இரு, நீ வாட்டி இருக்கு வேற ஆளை மாற்றிட்டு அவர் தலைவர்கள் வேலை போடுவோம். எம்ஜிஆர் மட்டும் தலைவராக போடுவோம். ஏன்னா அவங்களே வச்சு நம்ம படிக்க முடியாது. இப்போ இருக்கிற ஒன்றிய செயலர் கூட எங்க வயசு கம்மியானவங்க 10 பேர் வச்சிடலாம். இவங்க கூட நாங்கள் எந்த காலத்து கட்சியில் இருக்கிறோம், அதுக்காக 10 வருஷம் முன்னாடி படிக்கும். அதனால வந்து பத்திரிகையாளர்களே வாடிக்கையாளர்களே பகுதிச்சாளர்கள் நகர ஒன்றிய செயலர் சொல்றத கட்சியுடைய முக்கியத்தராக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் கேட்கணும். நான் எந்த கால கட்சிகளை கூட்டி தேடி பார்க்கணும். என்ன மரியாதை கட்சி கட்சியில மரியாதை தான் சொல்லிட்டு நீ இந்த கட்சிக்கு என்ன செஞ்சு யோசிச்சு பார்க்கணும். நீங்க என்ன செஞ்சீங்க கட்சியில? இப்ப நான் வர கேட்டாச்சு ஒரு சின்ன தனிப்பட்ட வேலையோ இன்னொரு வேலையோ சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கேன். ஏன் சம்பந்தமாக தம்பி மார்க்சுமார் எழுதினாக்க எனக்கு கேரளாவை சேர்ந்த வக்கீல் பழைய உயர்நீதிமன்ற நீதிபதி தான் எனக்கு ஆஜராக அவர் வக்கீல் சுப்ரீம் கோர்ட் இருக்காரு. சிபிஐக்கு வழக்கு போட்டது சம்பந்தமாக விசாரணை நடந்துருக்கு. தமிழக சார்பாக அவருக்கு போட்டு தமிழ்நாடு காவல்துறையும் வக்கீலும் போயிருக்காங்க. இதற்கு சார்பாக வந்து ஒரு 4 வக்கீல்கள் இருக்காங்க. இப்போ விசாரணை நடந்துருக்கு. இந்த வரை கேட்டு பார்த்தா இந்த முடியல. எனக்கு ஒரு 2 மணி ஆகும். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலேயே நான் கட்சி நிகழ்ச்சியில தவறு பண்ணேன். கட்சி நிகழ்ச்சியில தவறு பண்ணேன், பயந்து போட்டேன்னா டெல்லியில வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சம்பவம் போட்டால் நான் டெல்லிக்கு தான் போகணும், பிளேன் ஏறி டெல்லிக்கு தான் போகணும். அங்க போய் தான் கலந்துக்கணும். நான் பயந்துருக்கிறேன், நடவடிக்கை பின்தங்கி இருக்கேன். யாரு சிபிஐ வந்தாருன்னா சிடி வந்தாருங்க. அதிமுக வெற்றியில உடம்பு இருக்குது, நேர்மை இருக்குது, தைரியம் இருக்குது, எதிரி ஏற்படக்கூடிய துணிவு இருக்குது. ஆகவே பார்த்து விடுவோம். களத்தில் இருப்பவர் எதிரிகள் அவங்க யாராக இருந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் சந்திப்பதற்கு அதிமுக தொண்டன் எடப்பாடி தொண்டன் தயாராக இருக்கிறார். மிரட்டி வழக்கு வைத்து மிரட்டி ஊற்றி பணி வைக்காமல் நினைத்தால் அது ஒரு கால் நடக்காது. நான் சேப்போட புத்தகம் படித்து வாழ்ந்தவன், படல்காசோட புத்தகம் படித்து வாழ்ந்தவன், மாவீரன் மேற்கொண்டு சிங்கம் ஏழாவது வரலாற்றை தெரிந்தவன், தலைவருடைய வரலாறு வீர போராட்ட வரலாறு மாவீரன் பிரபாகரனுடைய வரலாறு தெரிந்து வளர்ந்தவன். எனக்கெல்லாம் பயம் என்பது கிடையாது, தயக்கம் என்பது கிடையாது. எனக்கு தலையில் இருந்தால் உடைந்து தாக்கி எழுதி வெற்றியை நான் தயாராக உழைக்கக்கூடிய மத்தியமான கருத்துக்கள் படிவன் இந்த தேர்தல் ஆகியவாறு கிடையாது.
நீ முதல்ல காங்கிரஸ்